திரு சீமான் அவர்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டாரு, திரு சீமான் அவர்கள் காங்கிரஸ் கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். திரு சீமான் அவர்கள் எல்லார்கிட்டையும் காசு வாங்கி அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. கையில 10,000 ரூபாய் இருக்க ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு 10 ரூபா பிச்சை கேட்பாரா? கண்டிப்பாவே கேட்க மாட்டாரு. அவர்கிட்ட 10,000 கூட இல்லைன்னு வச்சுப்போம். பையில 10 ரூபா கூட இல்லாத ஒருத்தர் கூட இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு பிச்சை கேட்கறதுக்கு, பிச்சைன்ற வார்த்தையை சொல்றதுக்கு தயங்குவாரு. ஆனா திரு சீமான் அவர்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாராமா, அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டாராமா, பாஜக கிட்ட காசு வாங்கிட்டாராமா, காங்கிரஸ் கிட்ட காசு வாங்கிட்டாராமா, திருநிதின்ற பேர்ல மக்கள் கிட்டையும் காசு வாங்கி கோடி கோடியா செலவு பண்ணி சந்தோஷமா இருக்காராமா. அப்படி கோடி கோடியா காசு வச்சிருக்க திரு சீமான் அவர்கள் எதுக்காக மக்கள் கிட்ட வந்து கையேந்தி நிக்கணும்? பிச்சை எடுக்காத குறையா நம்ம பார்த்திருக்கோம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடியும் சரி, பல முறை திரு சீமான் அவர்கள் பிச்சை எடுத்தாவது இந்த அண்ணன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாவே செய்வா அப்படின்ற வார்த்தையை திரு சீமான் அவர்கள் திரும்ப 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 சொல்லியிருக்காரு. ஒரு தடவையும் வீடியோ போட்டு மக்கள் கிட்ட திருநிதியை கேட்டுதான் இருக்காரு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஐயா ஸ்டாலின் அவரோட வாயில இருந்து பிச்சைன்ற வார்த்தை வருமா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட வாயில இருந்து பிச்சைன்ற வார்த்தை வருமா? திரு விஜய் அவர்களோட வாயில இருந்து பிச்சைன்ற வார்த்தை வருமானத்தை நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஏன் பிச்சைன்ற வார்த்தை வெளியே சொல்ல மாட்டாங்க? ஏன்னா அவங்க எல்லாருமே கோட்டீஸ்வரங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே காசு கணக்கே இல்லாம இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவங்க யாருமே மக்கள் கிட்ட வந்து கையேந்தி நிக்கிறது கிடையாது. ஆனா திரு சீமான் அவர்கள் ஒரு தடவையும் மக்கள் கிட்ட வந்து கையேந்தி நிக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லை. ஏன் அவர் காசை வச்சுக்கிட்டே கூட சும்மா ஒரு பேச்சுக்காக வந்து மக்கள் கிட்ட கையேந்தலாமே அப்படின்னு கூட சொல்லலாம். பிச்சைக்காரன் படத்துல கூட ஒரு டைலாக் வரும், கை ஏந்திர பரம்பரைக்கு கை ஓங்குற பழக்கம் இருக்காது அப்படின்ற மாதிரி. அதனால கையில காசு இருக்கவன் கண்டிப்பாவே கையேந்த மாட்டான். அதனால திரு சீமான் அவர்கிட்ட பணம் இருக்குதா, பணம் இல்லையா? திரு சீமான் அவர்கள் மற்ற கட்சி கிட்ட பணம் வாங்கினாரா இல்லையா? திரு சீமான் அவர்கள் திரள் நிதியால ஜாலியா இருக்காரா இல்லையா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுதான். ஆனா திரு சீமான் அவரோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அவர் கண்டிப்பாவே கஷ்டப்பட்டு மக்கள் கிட்ட இருந்து வாங்கின காசு மூலமா தான் கட்சி நடத்துறாருன்றது என்னோட ஒரு சின்ன அனுமானம். அது சரியா இருக்கலாம், சரியா இல்லாமலும் போகலாம்.